Good morning, champion. This is Professor R. Surendan from Government College of Technology. I am having my technical champion Serena along with me. இப்போ என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பீரியட் மிஷனில் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலேஷன் அனாலிசிஸில் வெலாசிட்டி அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். வெலாசிட்டி அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? A fixed link OA is rotating with uniform angular velocity omega. ஸோ இதான் ஃபிக்ஸ்ட் லிங்க். இங்கே OAன்றது அது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்ற இதில் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட், If it travel to A in delta t time, then velocity of air relative to O, then V AO is equal to arc A dash by delta t. ஸோ இப்போ ஹோல்டு பண்ணுவோம். இப்போ நம்ம ஜீரோ வந்து ஏ தான் அந்த லிங்க்னு சொல்கிறோம். அது ஆர் ரேடியஸ் இருக்குது. அது வந்து ஒரு டெல்டா டி டைமில் டெல்டா தீட்டாக்கு திரும்புது. அப்போ அது வந்து ஏ டு ஏ டேஷ்க்கு வந்து மாறுது. அப்போ அதை வந்து ஆர் டெல்டா தீட்டா அப்படின்றோம். அப்போ ஆர் டெல்டா தீட்டா பை டெல்டா டி சொல்கிறாங்க. டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னா When delta t tends to 0, VAO is equal to R limit delta t is 0, delta theta by delta t is equal to R omega. ஸோ டெல்டா டி பை டெல்டா டி ஆர் ஒமேகான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஜீரோ OAB அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். where OA is the value of VAO drawn perpendicular to the line OA. ஸோ இதான் போட்டிருக்காங்க. ஓஏக்கு பர்பெண்டிகுலராக வந்து தான் VAO அப்படின்றாங்க. அடுத்தது OB is the velocity of the point B on link OA. ஸோ OB வந்து அதே போல் OB அப்படின்னு வரையணும். இப்போ இந்த OAலே வந்து OBயும் வந்துடும். ஸோ OBன்றது வந்து வெலாசிட்டி ஆஃப் B ஆஃப் லிங்க் OA சொல்கிறாங்க. வெலாசிட்டி ஆஃப் த பாயிண்ட் B ஆன் த லிங்க் OB இஸ் VBO is equal to WOB. ஸோ இங்கே WOA மாதிரி இங்கே WOB அப்படின்றாங்க. இப்போ VA/O divided by VB/O equal to OA by OB, that is equal to capital OA by capital OB அப்படின்றாங்க. இந்த OA இந்த OB டிஸ்டன்ஸை வச்சு அந்த வெலாசிட்டியை வந்து கண்டுபிடிக்கலான்றது ஒரு. அதாவது இந்த இதில் என்னன்னா ஒரே லைனில் உள்ள டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல உள்ள வெலாசிட்டியை நம்ம ஈஸியாக இந்த ஃபார்முலா மூலமா கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வெலாசிட்டி அனலைசிஸ் ஆஃப் 4 பார் மெக்கானிசம். ஸோ இப்போ 4 பார் மெக்கானிசம் இருக்குது. இங்கே 4 பார் மெக்கானிசம் ABCDன்னு இருக்குது. அப்போ AB வந்து L2, BC வந்து L3, CD வந்து L4, AD வந்து L1 வச்சுங்க. இப்போ AB வந்து ஒமேகான்ற இதில் சுற்றுது அப்படின்னா இப்போ நமக்கு வந்து வெலாசிட்டி டயக்ராம் we have to draw the velocity diagram. velocity diagram எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே பர்பெண்டிகுலர் டு DC, இந்த DCக்கு பர்பெண்டிகுலராக நம்ம CA அப்படின்றது வரையறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் VCD. ஸோ இங்கே பர்பெண்டிகுலர் டு ஏபிக்கு வந்து பர்பெண்டிகுலராக நம்ம வரையறோம். ரெண்டுமே முற்ற இடத்த வந்து ADன்னு வச்சுக்கிறோம். அப்போ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இதான் வந்து how to draw velocity diagram with help of 4 பார் மெக்கானிசம். ஒரு 4 பார் மெக்கானிசம்னா இப்போ நம்ம என்னென்னா CDக்கு பர்பெண்டிகுலர் வரையணும், ABக்கு பர்பெண்டிகுலர் வரையணும். ரெண்டுமே முற்ற இடம் வந்து காமனாக பாயிண்ட். அப்புறம் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது கரெக்டாக ஸ்கேலிங் வச்சு வரையணும். நம்ம என்னென்னலாம் இதில் கண்டுபிடிச்சோம்னா VCDன்றது பர்பெண்டிகுலர் டு DCA இல்லை CD கூட வச்சுக்கலாம். அப்போ பர்பெண்டிகுலர் டு AB வரைகிறது வந்து BBC. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது ரெண்டு கண்டிப்பாக VCBன்னு. திஸ் இஸ் ஹவு வி ஆர் drawing த வெலாசிட்டி டயக்ராம். இப்போ நம்ம ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் 4 பார் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு லிங்க்கும் வந்து பேரலாக இருக்குது. ஏபியும் சிடியும் பேரலாக இருக்குது. இது L2 இருக்குது, இது L4 இருக்குது, அது L3, இது L1 ஆஸ் யூசுவல். அது ஒமேகா 2 சுற்றுது. என்ன சொல்கிறாங்க? When link AB and DC are parallel to each other, velocity of polygon will be a straight line and velocity of B will be equal to velocity of C. So L2 omega 2 will be equal to L4 omega 4 while omega 3 will be 0. ஸோ இங்கே இதுதான் இந்த ஸ்பெஷல் கேஸ் தான் வந்து எப்பவுமே வந்து நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி சொல்லும்போது அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது ரிமெம்பர் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸாக கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம கேட்டில் இன்ஜினியரிங் சர்வீஸில் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டும் பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபியும் டிசியும் அப்படி பேரலாக இருந்தால் இப்போ நம்ம வெலாசிட்டி ஆஃப் பாலிகன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வெலாசிட்டி ஆஃப் B ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் C. ஸோ வெலாசிட்டி V ஈக்குவல் டு R ஒமேகா ஃபார்முலாவில் L2 omega 2 ஈக்குவல் டு L4 omega 4. இதில் omega 3 வந்து 0வாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது note, first one is if both AB and DC are on the same side of AB, both have angular velocity in the same sense. ஸோ ரெண்டுத்துக்குமே சென்ஸ் ஆஃப் இதுவும் வந்து ரெண்டுத்துக்கும் சேம் சென்ஸ் வரும் அப்படின்றாங்க. போத் AB and DCக்கு வந்து சேம் சென்ஸ் ஆஃப் angular velocity சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட். Second point is if they are on opposite sides, that is BC crosses AD, AB and DC will have angular velocities in the opposite sense.
if they are opposite side அப்படின்றாங்க. அதாவது BC crosses AD. BC வந்து இங்க BC வந்து crosses AD அப்படின்னு சொன்னாங்கன்னா AD-யை கிராஸ் பண்ணி இருந்ததுன்னா ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி ஆப்போசிட் சென்டரில் இருக்குன்றாங்க. அப்புறம் வெலாசிட்டி ஆர் ரப்பிங் பற்றி சொல்லுங்க. Rubbing occurs at the point of turning pair that are used to connect the links. So RB is radius of pin at B, and if omega AB and omega BC are in opposite direction, then rubbing velocity is equal to R suffix B into omega AB plus omega BC, and if both angular speeds are in the same direction, then R suffix B into omega AB minus omega BC is rubbing velocity. கண்டுபிடிக்கும் போது R into omega தான் போடுறோம். ஆப்போசிட் டைரக்ஷனா ப்ளஸ் வரும், சேம் டைரக்ஷனா மைனஸ் வரும். அது பற்றி ஞாபகம் வச்சா போதும், நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. இந்த ரப்பிங் வெலாசிட்டியும் இட் இஸ் அ மோஸ்ட் கொஸ்டின் ப்ரோன் ஜோன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறைய வாட்டி கேட்கப்பட்ட கேள்வி ரப்பிங் வெலாசிட்டி. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். அது ட்ரையாங்கிளுக்கு எப்படி வரைய போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன டயக்ராம் என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணுறீங்க? In diagram AB வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் ரொட்டேட்டட் வித் omega 2 BCன்றது கனெக்டிங் ராடு, லென்த் வந்து L, ABயோட லென்த் வந்து R. So AB included an angle theta. Here it is an angle beta. So அதான் கொடுத்துருக்காங்க. So therefore R sin theta equal to R sin theta is equal to L sin beta. L sin beta ரெண்டுமே adjacent sideனால இப்போ நம்ம வந்து ஆங்கிள் கொண்டு வராங்க. 90 வெலாசிட்டி டயக்ராம் வரைக்கும் போது இப்போ என்னென்ன ஆங்கிள்லாம் வருதுன்னா இங்கே 90 மைனஸ் பீட்டா வருது, அதுக்கப்புறம் அங்கே 90 மைனஸ் தீட்டா வருது, அப்புறம் தீட்டா ப்ளஸ் பீட்டா வருது. ஸோ அது போட்டோம்னா நம்ம வெலாசிட்டி ஆஃப் கிராங்க் பை sin 90 minus beta. velocity of crank வந்து இங்க இருக்கு, it is opposite sin 90 minus beta. velocity of coupler by sin 90 minus theta. இது velocity of coupler வந்து இங்க இருக்கு அப்படினா இது 90 minus theta. velocity of piston வந்து sin theta plus beta க்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கு அப்படினு சொல்றாங்க. சோ இது வந்து velocity அதாவது sin angle formula தான் யூஸ் பண்ணிருக்காங்க. sin angle formula யூஸ் பண்ணி ஸ்பெஷல் கேஸ் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? Slider at TDC in which theta is equal to 0 degree. So slider வந்து TDC ல இருந்தா theta வந்து 0 degree சொல்றாங்க. அப்ப velocity of slider எப்படி இருக்கும்? It will be 0 and velocity of slider வந்து 0 ஆ இருக்கும், acceleration வந்து maximum ஆ இருக்கும். அப்படி எப்பவுமே வந்து velocity 0 ஆ இருக்கும்போது acceleration maximum ஆ இருக்கும்ன்றத மனசுல பதிய வச்சுக்கலாம். அப்புறம் r omega 2 equal to minus L omega 3. So அதுல வந்து நம்ம என்ன பண்ணனும்னா omega 2 plus omega 3 எப்படி இருக்கும்? Negative. Opposite direction இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து slider at BDC. In slider at BDC, theta will be 180 degree and velocity of slider will be 0 and acceleration will be maximum. So again அதே கேஸ் தான், theta equal to 180 degree னா slider வந்து 0 அப்புறம் acceleration maximum. Therefore r omega 2 equal to L omega 3. L omega 3 இங்க வந்து ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்குன்றத புரிஞ்சிக்கலாம். பார்த்தாலே இது ஆப்போசிட் டைரக்ஷன், இங்க சேம் டைரக்ஷன் இருக்குன்னு புரிஞ்சிக்கலாம். அடுத்து when crank is perpendicular to the line of stroke, velocity of slider will be equal to r omega 2 and omega 3 will be 0. இந்த கேஸ்ல என்னன்னா crank வந்து perpendicular to the line of stroke, அதாவது இதுதான் crank வந்து perpendicular to the line of stroke இப்படி இருந்ததுன்னா அப்ப v of velocity of slider வந்து r omega 2 கரெக்ட்டா இந்த r omega 2 க்கு ஈக்குவலா இருக்கும் and omega 3 0 ஆ இருக்கும்ன்றாங்க. அடுத்து when crank is perpendicular to the coupler, then v slider is equal to r omega 2 by sin theta, where theta is the crank angle. So இங்க crank perpendicular to the coupler னா இதான் coupler அப்படினா இந்த crank வந்து இதுக்கு perpendicular ஆ இருக்கு 90 டிகிரி கரெக்ட்டா எக்ஸாக்ட் 90 டிகிரி வருதுனா the v slider equal to r omega 2 by sin theta, where theta is the crank angle. So அப்ப velocity of moving slider on a rotating link என்ன வரும்? Let P be the point on the slider and Q is on the link OA exactly below P at that instant. So அங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும், P be the point on the sliderல இருக்க பாயிண்ட் வந்து P ன்னு வெச்சுக்கிறோம், Q வந்து லிங்க்ல இருக்க பாயிண்ட் வெச்சுக்கிறோம். So நமக்கு என்னன்னா P வந்து P with the point of slider, Q is at the point of the OA exactly below the P at that instant. இப்போ Q வந்து below the P at the instant இருந்ததுன்னா velocity of P related to O என்ன சொல்றாங்க? Velocity of P related to Q plus velocity of Q relative to O is velocity of P relative to 0. So VPO equal to V suffix PQ plus VQO சொல்றாங்க. இது crank and slotted lever மெக்கானிசத்துக்கு இந்த இது வந்து நம்ம பயன்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. Next, velocity analysis of inverted slider crank mechanism, special case சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? When angle between the crank and rocker is 90 degree in quick return mechanism, then omega 4 will be 0 and V slider will be equal to omega 2 into L2. So omega 4 equal to 0 னு சொல்றாங்க and V slider omega 2 L2 ன்றாங்க. Case 1 என்ன சொல்றாங்க? Dead center position of quick return mechanism. In that
V slider or slotted bar is equal to 0. L4 will be equal to L1 plus L2. So total L4 இது வந்து L4 equal to L1 plus L2 வந்துரும். Therefore omega 2 into BC is equal to omega 4 into L4. So A is omega 2 into BC இதுதான் சொல்றாங்க. omega 4 into L4 னா டோட்டலா வந்து omega 4 L4 சொல்றாங்க. Therefore இங்க A infinite அது வந்து A correlation is equal to 0 ன்னு சொல்றாங்க. A correlation is equal to 0 ன்னு சொல்றாங்க. இங்க L2 omega 2 equal to L4 omega 4 அப்படின்றாங்க. இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த கேஸ் வந்து நமக்கு எங்க வருதுன்னு பார்த்து இது பண்ணனும். கேஸ் 2. Case 2, V slider is equal to 0, L2 omega 2 is equal to L4 omega 4 and L4 will be equal to L1 minus L2 and A correlation is equal to 2V slider into omega 4 which is equal to 0. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா A correlation 0 வந்தது. இங்கே வந்து L4 வந்து L1 minus L2 இருக்குது. A correlation 2 times of 2V omega அப்படின்னு வருது. நம்ம இந்த படத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு என்னென்ன வெலாசிட்டி அனாலிசிஸ் பற்றி ஃபுல்லாக எல்லாமே ஒரு 4 bar மெக்கானிக்ஸுக்கு எப்படி பண்ணணும், ஸ்லைடர் கேங் மெக்கானிசம் எப்படி பண்ணணும், ஸ்பெஷல் கேஸில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிட்டு இருந்த சரினாக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.